Thursday morning. இது என்னோட 8வது நாள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில். ஒரு 7 டேஸை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த விளாகில் வந்து இந்த டே ஃபுல்லாக நான் என்னென்ன சாப்பிட்றேன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு சில ரெசிபீஸ்லாம் வந்து டயட் ரெசிபீஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் டயட்டில் இருக்கும்போது ஒரே மாதிரி சப்பாத்தி அது கூட வந்து பொரியல் அப்படியே சாப்பிடும்போது நம்மளுக்கே போர் அடிக்கும், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து இந்த மாதிரி புதுசாக ரெசிபீஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், டயட்டை வந்து நம்ம வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்கிட்ட வந்து வெயிட் மிஷின் இல்லை. ஸோ இப்போ கரண்ட் வெயிட் எனக்கு எவ்வளோன்னு தெரியல. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி செக் பண்ணப்போ 68 காட்டுச்சு. ஸோ இப்போ எவ்வளோன்னு தெரியல. ஸோ அதனால தான் வெயிட் எவ்வளோன்னு என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முடிஞ்சு நான் வேணால் வெயிட் வந்து எப்பயாவது பார்த்து சொல்கிறேன், இந்த டயட் முடிஞ்சதுக்கப்புறம். அப்படி இல்லை இடையில எங்கேயாவது வெயிட் மிஷின் பார்த்தா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னோடய வெயிட்டை வந்து சொல்கிறேன். மார்னிங் எப்பவும் போல் எம்டி ஸ்டமக்கில் ஹாட் வாட்டர் குடிச்சிருந்தேன். எனக்கு என்னென்னு தெரியல, அருணும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் 2 பேர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிட மாட்டேன், அருணுக்காக மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். அருண் வந்து ஆலு பராத்தா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆலு பராத்தா எப்பவும் போல் பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா அரைச்சதும் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா மசிச்சிக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ அந்த உப்பே கரெக்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு திரட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆலு பரோட்டாக்கு வந்து அப்படியே சாப்பிட்லாம். பட் இருந்தாலும் இந்த க்ரீன் சட்னி, அப்புறம் வந்து தயிர், அப்படி இல்லைனா தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி க்ரீன் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ஆலு பரோட்டாக்கு என்ன மசாலா சேர்த்தோமோ அதே மசாலா தான் இதுக்கும் சேர்க்கணும். இஞ்சி, பூண்டு, அது கூட வந்து பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சதும் அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சமாக சீரகம், இதில் சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்க கிரீன் சட்னி ரெடி. இந்த கிரீன் சட்னி எல்லாத்துக்குமே டிப்பாக வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெம்டிங்காக ஆகும். ஆனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் தான் அப்படி இருந்தது டயட்டு ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பழகிடுச்சு. எந்த ஃபுட்டை பார்த்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ டெம்டிங்காக இல்லை. அப்படியே இருந்தாலும் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவேன். எனக்கு நான் செஞ்சு வச்சுருக்கிற ஃபுட்டை தான் நான் சாப்பிடுவேன். ஸோ வந்து அருணுக்கு, பாப்பாவுக்கு செய்கிற ஃபுட்டை நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன். மேபி அதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கூட அருணை தான் கூப்பிடுவேன். நான் வந்து அதை டேஸ்ட் பண்ண மாட்டேன். டேஸ்ட் பண்ணால் திரும்பி சாப்பிடணும்னு தோணும். ஸோ அதனாலேயும் நான் வந்து டேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி வீட்டில் எல்லா ஸ்நாக்குமே ரெடி பண்ணுவேன். மோஸ்ட்லி ஆயிலில் பொரிக்கிற ஃபுட்டெல்லாம் கூட ரெடி பண்ணுவேன். ஆனால் வந்து நான் அதை டேஸ்ட் கூட பார்க்க மாட்டேன். பாப்பாக்காகவும் அருணுக்காகவும் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். எப்பவும் போல் வீட்டில் சமைக்கிறது, வீட்டில் செய்கிற ஸ்நாக்லாம் ரெகுலராக செய்கிறேன். பட் அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கேன். கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த ஆலு பரோட்டா நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளில வந்துடும் நான் அப்படியே அழுத்தும் போது. ஆனால் இப்போ கரெக்டாக பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற மாவோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு அதை நல்லா தேய்ச்சிட்டு அது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா இருக்குல்ல அதை உள்ளே வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்ங்க. மெதுவாக தேய்க்கணும், ரொம்ப ஜென்டலாக தேய்க்கணும். நம்ம போட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சா உள்ளே இருக்கிற மசாலா எல்லாம் வெளில வந்துடும். ஸோ மெதுவாக அப்படியே பொறுமையாக தேய்ச்சி எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிட்டு அது கூட வந்து மேலே நம்ம வந்து பட்டர் இல்லைனா கீ 2 சேர்த்துக்கலாம். 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் எனக்கு வந்து பட்டர் இல்லாதால கீ சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அருணுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டு கொடுத்ததும் அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 9:30க்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆலு பரோட்டா தான் பண்ணியிருந்தேன் சின்னதாக. பிகாஸ் வந்து அவளுக்கு அந்த சட்னி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதை வச்சு அப்படியே வந்து அவளுக்கு அதையே ஊட்டி விட்டாச்சு.
அவளுக்கு சாப்பாடு ஊட்டி முடித்ததும் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருந்தேன். நேற்று வந்து 7:30க்கு டின்னர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 11:30க்கு என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சீரக தண்ணி குடிச்சிட்டு அது கூட வந்து ஒரு 5 ஆல்மண்ட் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பனானா எடுத்திருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு இந்த சீரக தண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரெகுலராக குடிக்கிறத பார்த்துட்டு அது ஜூஸ்ன்னு நினச்சி குடிச்சிட்ருக்கா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு வந்து ஆம்லா ஜூஸ் போட்டிருந்தேன். இப்போ ரெகுலராக இந்த டயட் ஃபாலோ பண்ணதுலேருந்து ஏதாவது ஜூஸ் வந்து இன்டேக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆம்லா ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மேபி வீட்டில் வந்து ஆம்லா இல்லைனா ஏபிசி ஜூஸ் போட்டு குடிப்பேன், அப்படி இல்லைனா சொரக்காய் இருந்தால் சொரக்காயில் ஜூஸ் போட்டு குடிப்பேன். தயிர் இருந்தால் கூட அதை மோர் மாதிரி செஞ்சு குடிச்சிருவேன். இதெல்லாம் எதுவும் இல்லைனா கூட ஃப்ரூட் இருந்தாலும் அதில் ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிருவேன். 12 மணிக்கு ஏதாவது கண்டிப்பாக ஜூஸ் எடுத்துப்பேன். இன்றைக்கி ஆம்லா இருந்ததெல்லாம் ஆம்லா ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 ஆம்லா எடுத்திருக்கேன். அது கூட சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி நம்ம சேர்த்து டைல்யூட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் ஒரு ஆர்வக்கோளாறில் அதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது குடிக்கவே முடியல, தொண்டைக்கிட்ட வந்து கரன்னு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், திரும்பி எடுத்துகிட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிச்சிருந்தேன். நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் குடிச்சிக்கோங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, புளிப்பாகவும் கொஞ்சம் துவர்ப்பாகவும். அப்புறம் வந்து ஒரு 1 மணிக்கு வந்து லன்ச் செய்ய கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனுக்குள்ளே வந்தது ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு நான் செப்பரேட்டாக செய்யணும், அருணுக்கும் பாப்பாவுக்கும் செப்பரேட்டாக செய்யணும். எனக்கு நான் யோசிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அருணுக்கும் பாப்பாவுக்கும் என்ன செய்கிறதுன்னு ரொம்ப நேரம் யோசித்து ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணியாச்சு. ப்ரொக்கோலியில் நான் வந்து இன்றைக்கி ரோல் பண்ணலான்னு தான் இருந்தேன் எனக்கு. ஸோ ப்ரொக்கோலி கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் பாப்பாவுக்கும் அருணுக்கும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம், ப்ரொக்கோலி ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ப்ரொக்கோலி வாங்கி ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஆகுது, இன்னும் கொஞ்சம் விட்டால் அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், எனக்கு வந்து ரோலுன்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இது ப்ரொக்கோலி வந்து பாப்பாக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், பட் வந்து அவள் பேர் சொல்லி இன்றைக்கி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ப்ரொக்கோலியை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது ரோஸ்ட் பண்ண வேண்டியதான். ஆயில் எதுவும் சேர்க்காமல் நான் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ண போகிறேன். பேனில் சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், பெப்பர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அடி பிடிக்கும், ஏன்னா ஆயில் எதுவும் சேர்க்கலை இல்லையா. ஸோ அதனால் அடி பிடிக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, குழஞ்சிரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போய்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. அது வெந்துடும். ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரைட் ரைஸ்லேயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ரோல் ரெடி பண்ண போகிறோம்ல, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரோல் பண்ணுறதுக்கு திரும்பி பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து கோகோனட் ஆயில் தான். நீங்கள் உங்கள்கிட்ட கோகோனட் ஆயில்னா நார்மல் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் வந்து சப்பாத்தி இருக்குல்ல, அதை வச்சுட்டு 2 பக்கம் போட்டு திருப்பி எடுத்தால் அந்த பேஸ் ரெடி. இப்போ வந்து ரோல் ரெடி பண்ணிடலாம். காலைல செஞ்சுருந்தல அந்த மின்ட் சட்னி அதுவே இருந்தது. ஸோ அதை வந்து மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சட்னிலாம் எதுவும் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். தயிரில் கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொக்கோலிக்கு பதில் அதில் காலிஃப்ளவர், பன்னீர், சிக்கன், மஷ்ரூம் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ அதில் ப்ரொக்கோலி வச்சுட்டு அது கூட வந்து கேரட், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ், அப்புறம் ஆனியன் இதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே இன்னும் கொஞ்சம் க்ரீன் சட்னி சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு அப்புறம் ரோல் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாரி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய வெஜிடபிள்லாம் போட்டிருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை அப்படியே சாப்பிடல, கொஞ்சமாக குக்கும்பர் அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி இன்னும் கொஞ்சம் வச்சு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கரெக்டாக லஞ்ச் சாப்பிட்டு முடித்ததும் வாட்டர் ஃபில்டர் ஃபிட் பண்ண ஆள் வந்திருந்தாங்க. நாங்கள் இதை ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் வந்து டெலிவர் ஆகிருந்தது. ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. ஸோ வந்து அவங்க ஃபிட் பண்ணிவிட்டு போகிறதுக்கே கரெக்டாக வந்து ஒரு 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. லஞ்செலாம் வெஜிடபிளாக கட் பண்ணி வச்சேன், அருணுக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் வந்து இவங்க வந்ததால் டைம் ஆகிடுச்சு. ஸோ அருண் வந்து கடையில் தான் சாப்பிட்ருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொக்கோலி வெஜிடபிளாக எடுத்து அப்படியே வச்சிட்டேன். நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸாக வந்து இந்த வாட்டர் ஃபில்ட்ரு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ அப்புறம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த வீட்டுக்கு வந்தும் வாங்கியாச்சு.
இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக் எதுவும் எடுத்துக்கல. எப்போயும் ஒரு 6 மணிக்கு ஃப்ரூட் ஏதாவது எடுத்துப்பேன். பட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க வந்து வாட்டர் ஃபில்டர் ஃபிட் பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்க போகும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சு, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வேறு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போயும் ரெகுலராக 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ஒரு 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:30க்கு தான் முடிச்சிருந்தேன். ஸோ அந்த கேப்பில் வந்து நேத்ராவும் எழுந்துட்டா. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ரொட்டீன் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து டின்னர் பண்ணவே வந்தாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஸ்ப்ரவுட் சேலடும் அது கூட ஸ்ப்ரவுட்ஸ் அடையும் தான் பண்ண போகிறேன். இது நேத்தியே வந்து பச்சை பயிர் ஊற வச்சு முளைக்கட்ட வச்சுட்டேன். ஸோ அழகாக முளைக்கட்டி வந்திருந்தது. ஸோ வந்து நைட் டின்னருக்கு எப்போயுமே வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன். அதுமாரி நைட்டு வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டுன்னு இல்லை, டயட்டில் இருக்கும்போது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஸோ வந்து இந்த அடை பண்ணுறதுக்கு அந்த ஸ்ப்ரவுட்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஒரு 2 அடை வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக சீரகம், 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி, கேரட் இதெல்லாம் திருவி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை மாதிரி சொல்ல வேண்டியதுதான். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாதிரி இதுக்கு எதுவும் சைடிஷ்லாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். மேபி உங்களுக்கு சைடிஷ் தேவைப்பட்டால் இதை வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் எப்போவுமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து இந்த மிக்ஸை சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. நான் நல்லா ஃபைனாக அரைச்சதால் எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது அந்த மாவு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் குறப்பாக அடிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து குறப்பாகவே அடிச்சுக்கோங்க. 2 பக்கம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடை ரெடி ஆகிடும். அது கேப்பில் வந்து இந்த பக்கம் ஸ்ப்ரவுட் சேலட் செஞ்சுருந்தேன். அதுமாரி 2 கை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அது கூட வந்து கேரட், அது கூட வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக குக்கும்பர், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் அது கூடயே கொஞ்சமாக உப்பு, பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சேலட் ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ப்ரவுட்ஸை அப்படியே சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு ரொம்ப. ஆனால் இந்தமாதிரி சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட அடையும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். நம்மளோட டின்னர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு என்னோடய டின்னர் எடுத்துக்கும் போது. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் வேலை இன்றைக்கி இருந்ததால். ஸோ அதனால் 8 மணிக்குள்ளே நான் டின்னர் முடிச்சாச்சு. அது கூட வந்து 1 கப் வந்து சீரக தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அருண் ஒரு 9 மணிக்கு வந்திருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து அருணுக்காக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வச்சுருந்தேன். பாப்பாக்குமே வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் ஊட்டியிருந்தேன். இதில் எதுவுமே சாஸ்லாம் சேர்க்கலை. ஸோ ரொம்ப ஹெல்த்தி தான். ஸோ அதனால் பாப்பாவுக்கு மீதியவே ஊட்டி விட்டாச்சு. அருணுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன எப்பவும் போல் வாக்கிங் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து அருண் வரேன்னு சொல்லியிருந்தாங்க வாக்கிங்க்கு. ஸோ அதனால் அருணும் நான் அப்புறம் பாப்பா 3 பேரும் வாக்கிங் கிளம்பிட்டோம். அருணையும் நேத்ராவும் வாக்கிங் கூப்பிட்டு வந்தது பெரிய தப்பாக போச்சு. பிகாஸ் வந்து நான் மட்டும் தனியாக வந்திருந்தால் 1 ஹவருக்கு எங்கேயுமே நிற்காமல் நடந்துகிட்டே இருந்திருப்பேன். என்னோடய ஸ்டெப் வந்து நான் வந்து ரீச் பண்ணியிருப்பேன். இவங்களை கூப்பிட்டு வந்ததால் அங்கங்கே நின்று ரெஸ்ட் எடுத்து ஸ்டெப்பும் கவுண்ட் ஆகலை. ஆனால் 1 ஹவருக்கு நடந்தோம். ஆனால் அங்கங்கே நின்று நடந்ததால் எனக்கு ஸ்டெப்பு ஒழுங்காக கவுண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இவங்க மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் வர பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வர வழியில் அப்போலோ போயிருந்தோம். பாப்பாவுக்கு அந்த ஃபீடிங் பாட்டில் நிப்பிள் வந்து கடிச்சு அதை வேஸ்ட் பண்ணிட்டா. ஸோ நிப்பிள் வாங்கிட்டு ரிட்டன் திரும்பி வாக்கிங் கிளம்பியாச்சு. இந்த ஊரில் வந்து ஒரு 9-9:30க்கெலாம் எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மெடிக்கல் கூட இருக்காது ஒரு 9:30க்கு போனால். இந்த அப்போலோ மட்டும் தான் ஒரு 10 o'clock வரைக்கும் இருக்கும். அதுவுமே 10 o'clock மேலே போனீங்கன்னா அதுவுமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கூட பார்த்தா தெரியும், ரோடு வந்து எப்போ போனாலும் காலியாக தான் இருக்கும். நாங்கள் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா கூட ரோடெல்லாம் காலியாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆனால் வாக் பண்ணுறதுக்கு பாப்பா வச்சுட்டு. ஸோ வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து வாக் பண்ணிட்டு வருவோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். வண்டி வந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து இப்போ எல்லாம் ரோடு காலியாக இருக்கிறதால ஜாலியாக வாக் பண்ணிட்டு வந்தோம் ரிலாக்ஸாக. லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து இங்கே செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது.
ஸோ அதனால் வாக்கிங் போக முடியல. இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதால அங்கேயே ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா நடந்துக்குவேன். இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்து பிளான் பண்ணி தான் வந்திருந்தேன், நல்லா வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஆனால் அது அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்களை கூப்பிட்டு வந்துட்டோம் இல்லையா, ஒழுங்காக வாக்கிங்கே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரையும் ஓரமாக ஒரு இடத்துல எப்பயும் உட்கார இடத்துல உட்கார வச்சுட்டு நான் மட்டும் பிரிஸ்காக ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா நடந்துட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நானும் உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தோம். ஸோ அதுதான் கைஸ், இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த டயட்டை எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த டயட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து என்ஜாயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் லாங் டைமாக அந்த டயட்டை கொண்டு போக முடியும், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் கைஸ், இந்த விளாக் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.